தற்பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து மதுரை அரசு போக்குவரத்து கழக பணிமனையிலிருந்து பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், சொல்லுங்க, தற்பொழுது அங்கு போக்குவரத்து தொடங்கி இருக்கிறதா? தற்பொழுது என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பயணிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? மதுரை கோட்டத்தை பொறுத்தளவுக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் ஆகிய 3 மாவட்டங்களை உள்ளடக்கியது. ஏறத்தாழ 1800க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 900 பேருந்துகள் இருக்கின்றன. இந்த 956 பேருந்துகளில் தற்போது 6 மணி நிலவரப்படி 126 பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் இருக்கக்கூடிய பலகானத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு தலைமை பணிமனையில் தற்பொழுது தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் மாவட்ட ஆட்சியர் வீரராகவரார், மேலும் மாவட்ட மாநகர காவல் ஆணையர் சைலேஷ்குமார் யாதவர் ஆகியோர் தற்போது பணியாளர்களிடம் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகளிடம் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். மேலும் எந்த அளவிற்கு போக்குவரத்து தற்போது இயக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் ஆய்வு நடத்தப்படுகிறது. ஏறத்தாழ 126 பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் கூடுதல் பேருந்துகளை இயக்குவதற்கு தற்போது முழு முனைப்புடன் கூடுதல் பணியாளர்கள் தற்போது பணியில் அமர்த்துவதற்கான வேலைகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் மாவட்ட ஆட்சியருடன் தற்பொழுது அமைச்சர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் தற்போது தீவிர போக்குவரத்து குறித்து ஏற்பாடுகளை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக நம்மளிடையே பேசுவதற்கு அமைச்சர் செல்லூர் ராஜு தற்போது நம்மளிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இப்போ இந்த போக்குவரத்து அதிக அளவு இயக்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இந்த போக்குவரத்து பணியாளர்கள், தொழிலாளர்கள் வேலையில் ஈடுபடுபவர்கள் மீது திரட்டன் இருக்கிறதா? போக்குவரத்தில் ஈடுபடுறவங்களை தான் திரட்டன் பண்ணுறாங்க. போக்குவரத்துக்கு இடையூறு செய்கிறவங்களை யாரும் நாங்கள் திரட்டன் பண்ணல. பேச்சுவார்த்தை மூலமாக அவர்களையும் சரி செய்து அவங்களோட மனநிலையை மாற்றி இந்த பஸ் இயக்குவதின் முக்கியத்துவத்தையும் சொல்லி மக்களுக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு நடக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு அதிகமான பஸ்கள் போய் கொண்டு இருக்கிறது. நீங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுவரையும் ஒரு 50% பஸ் போய்கிட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்த தொழிலாளரும் சக தொழிலாளர்களும் தங்கள் தவறை உணர்ந்து வந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் தன் பக்கம் இருக்கிறது. தங்கள் பக்கம் நிச்சயமாக தொழிலாளர் தோழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக அம்மாவுடைய அரசாங்கம் இருக்குது என்பதை அறிந்து கொண்ட தொழிலாளர்கள் தங்கள் பணியில் எந்தவித குறையும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூடுதல் பேருந்துகளை எவ்வளோ நேரத்தில் இயக்கப்படும்? பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் எந்த அளவுக்கு இயக்குவதற்கான நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு? முழுமையான பேருந்துகள் எந்த அளவுக்கு எவ்வளோ நேரத்தில் இயக்கப்படும்ன்ற ஒரு நம்பி இப்போங்க இரவு நேரத்தில் பஸ் இயக்கன் மூலமாக ஏதாவது தவறாக ஒரு லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்ற அடிப்படையில் தான் இரவு நேரத்தில் காலையில் அதிகாலை 5 மணி வரை 5:30 மணி வரை பஸ் இயங்கவில்லை இங்கே. எனவே எங்கேயாவது ஒரு அசம்பாவம் நடந்துவிட்டால் அது ஒரு தவறாகிவிடும் என்ற அடிப்படையில், எனவே அந்த மாதிரி இல்லாமல் விசமிகள் இதில் கலந்து கொண்டு தொழிலாளர் வர்க்கத்தோடு அவங்க அந்த போராட்டத்தில் தாங்கள் நினைத்ததை இந்த கல்லெறிவது மற்ற பஸ்ஸுக்கு சேதப்படுத்துவது போன்ற இதில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக பகல் நேரத்தில் பஸ் இயக்க வழக்கமான ஒன்று தான் இது எல்லா காலங்களையும். எனவே அந்த அடிப்படையில் இப்பொழுது பஸ்ஸுகள் அதிகமான பஸ்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒவ்வொரு டிப்போவிலும் இது தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே முழுமையாக பஸ் இயக்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் நிர்வாகத்தாலும் அம்மாவுடைய அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். அந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இந்த போக்குவரத்து தொழிலாளர்களை நடத்திக்கிறாங்களா? அதுக்கான ஒரு இதுதான் பண்ணுறாங்க. நிச்சயமாக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும். இந்த அரசுக்கு பல்வேறு தொந்தரவுகளை நாள்தோறும் அறிக்கை மூலமாக, பேட்டி மூலமாக இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, எங்களோடு இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது மாறி இருக்கிற அந்த நிலை, அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இது திமுகவினுடைய அரசியல் நடத்துகின்ற ஒரு உள்நோக்கம் உண்டு. திமுக கம்யூனிஸ்டை பொறுத்தளவுக்கு அவங்களோட கூட்டணி சேரணும், திமுகவோடு கட்டாயத்தில் கூட்டணி சேரணும். வர நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. எனவே கூட்டணி இணையணும் என்ற அடிப்படையிலும் அவங்க இணைந்திருக்கிறாங்கன்னு தான் நான் கருதுகிறேன். ஏன்னா உறுப்பினர் அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களுக்கு தொழிற்சங்கத்துடைய செயலாளர், சிஐடியுடைய தொழிற்சங்க செயலாளர் அவர்களுக்கு, அவருடைய தலைவருக்கு நிச்சயமாக தோழருக்கு தெரியும் இன்றைக்கி கார்ப்பரேஷன் நிலைப்பாடு என்ன, இந்த அம்மாவுடைய 2011 எடுத்த நடவடிக்கை என்ன, இந்த கார்ப்பரேஷன் நலிந்து போகக்கூடாது, இந்த தொழிலாளருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றக்காக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் அம்மாவுடைய அரசு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கி அதுக்கு செய்ய வேண்டிய டீசல் மானியத்திலிருந்து அத்தனையும் அம்மாவுடைய அரசு செய்திருக்கிறது. எனவே முழுக்க இது திமுகவுடைய வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு இது கொண்டு போகக்கூடாது
என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம். திமுக அதைத்தான் நினைக்கிறது. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு எப்படியாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும். அவருடைய என்னென்னா மக்களை சந்தித்து நேரடியாக மக்களிடத்தில் எடுத்து சொல்லி திமுகவுக்கு வாய்ப்பு கேட்க விரும்பலை. செயல் தலைவர் ஸ்டாலினை பொறுத்தளவு குறுக்கு வழியில் எப்படியா ஆட்சிக்கு வரணும், இந்த அரசுக்கு மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் வரணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் எண்ணத்துக்கு நிச்சயமாக அவர் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அம்மாவுடைய தொண்டர்கள், அம்மாவுடைய அமைச்சர்கள், இன்றைக்கு அம்மாவால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் நாங்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எங்கள் துறையின் மூலமாக ஒவ்வொரு துறையும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே போக்குவரத்து துறையும் இன்றைக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே அவர் நினைத்தது நடக்கப் போவது இல்லை. ஸ்டாலின் நினைப்பது போல் நடக்க போவதில்லை. இன்றைக்கி பொதுமக்களுக்கும் தெரியும், இன்றைக்கு இருக்கிற பொருளாதார மந்த சூழ்நிலையில் இந்த கார்ப்பரேஷன் நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது பொதுமக்களுக்கு தெரிந்தது. எப்படி முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த உள்ளாட்சி துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலினுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொழிலாளருக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும். தெரிந்தும் கூட அவர்கள் இந்த போராட்டத்தை நினைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 1250 கோடி ரூபாய் எங்களுடைய அரசு தர்றேன்னு எங்கள் முதலமைச்சர் சொல்லிட்டார். எழுதி கொடுங்கன்னா இவங்க ஆட்சியில் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கார். திமுகவில் கலைஞர் இருந்திருக்காரு. கலைஞர் காலத்தில் எழுதி கொடுத்தாங்களா? இது மாதிரி போராட்டம் நடக்கலையா? போராட்டம் நடந்த காலங்களில் எழுதி கொடுத்துருக்காங்களா? உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களா? ஒரு அரசாங்கம் அது மாதிரி சொல்லுவது நியாயமா? கேட்பதே நியாயமா? நேற்று 5:50க்கு நீங்கள் எழுதி கொடுங்க, நாங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோன்னா திட்டமிட்டு இவங்க எப்படி இந்த போராட்டத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. எனவே இந்த போராட்டம் நிச்சயமாக மக்களுடைய அபிமானத்தை பெறாது, மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய போராட்டமாகத்தான் திமுக கூட்டணி நடத்துகிற போராட்டம் அமையும். தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த போராட்டமானது நடக்கிறது. இதற்கு முழுவதும் திமுக பின்னணியிலிருந்து செயல்படுகிறது. அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் துணை போகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மேலும் மதுரை மாநகரத்தை பொறுத்தளவுக்கு முழுமையாக பேருந்துகளை இயக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் தற்பொழுது ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்.